உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாரும் தொழுதுண்டு பின் செயல்பவர். ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கே அடல்ட்டுக்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, சில்ட்ரனுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், கொஞ்சம் பேக் வாய்ஸ் இருக்கும். வாங்க. வந்தாச்சு. ஜாலியா இருக்கா? ஆமா, உள்ள இருந்து வர மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. கூட்டமா இருக்கு, பிள்ளைங்களை எப்படிங்க, பேக் எப்படிங்க, எப்படி வச்சு சமாளிக்க? ஆமா, நம்ம வேற பொங்கல் டைம் வேற வந்திருக்கோம். பாப்பா இல்லன்னா வீடியோ கட் பண்ணிட்டு இது நம்ம தனியா வந்து வீடியோ பார்க்கலாம், எடுக்கலாம். வாங்க. இது ஜிஎஸ்டி நம்பர்லாம் இருக்குடா இதுல. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகின உடனே இந்த வியூ தாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ரைட் சைடில் வந்து ஒரு கவர்மெண்ட் சயின்ஸ் ப்ராஜெக்ட் மியூசியம்னு வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் டுவர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா தாங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஏரியா சூப்பரான இடம். கையில் பயங்கரமான அமௌண்ட் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு உண்டான ட்ராம்பலின்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்ஸ் ஏரியா எல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷாப்பிங், ட்ரெஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் நமக்கு. பேக் வேணுமா? அது வரும்போது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள வரைக்கும் போயிடலாம், அப்புறம் வரும்போது பிள்ளைங்களுக்கு கேம்ஸ் அப்படியே கிளம்பி போயிடலாம். அப்படியே ரெண்டு போயிடலாம். இனி நம்மளோட சேலஞ்ச் என்னது? 1000 rupees தான். 1000 rupees தான். எல்லாமே பார்க்கலாமோ? வா, எல்லாமே பார்க்கலாம். ஜானி, எல்லாமே பார்க்கலாம். பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேயா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மூன் வாக் ஏரியா பற்றி வீடியோட கடைசியில் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம். செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளே ஃபுல்லாகவே அந்த 3D டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு கிடச்சிது. வேறு மாதிரி இருக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இதாண்டி எப்போதுமே எதனா விற்றுன்னு இருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. கை வைக்காத. நம்ம தாம்பரம் கடல் கண்ணி காட்சிக்கு போலாம் நினைச்சிருந்தோம். அதெல்லாம் காலியா இருக்கு. ஆமா, ஆனா இங்கே வந்து கடல் கண்ணி காட்சி வந்து போறோம். ஒரு பிரைஸ் வந்து 120 ஒரு டிக்கெட். ரெண்டுமே அவதாரு, அப்புறம் கடல் கண்ணி. ஏன் அவங்களுக்கு வந்து மர்மெய்ட்னு வச்சாங்க பேரு? யாரு? இது செம்மையா இருக்குடா. ஜாலிதான், போங்க. ஜானி இங்க பாரு, அழகா இருக்கு. கூலிங் ஏசில போட்டுருக்காங்க. கடல் கண்ணி உள்ள வந்துட்டோம். கடல் கண்ணில அவதாரு, அதுக்கப்புறம் வந்து அப்படியே இது வந்து கடல் கண்ணிக்குள்ள போவோம். செம்மையா இருக்கு பாருங்க. வாவ், what is that? It's a flower over there. Johnny, கை வைக்காத. செம்மையா இருக்குங்க தீம். நல்ல ஜில்லுன்னு இருக்கு. ஏசி எல்லாம் போட்டுருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. அவதார் நிக்கிறாரு. இங்க பாரு, அவதார் பாரு. அவதார் ஹாய் சொல்லு. ஹாய். என்ன பண்ண மாட்டாரா? வாடா போலாம். நீ வா, நம்ம போலாம். சூப்பர் ப்ரோ. அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. பயப்பட கூடாது. இங்க பாரு, ஹாய் சொல்லு. பை சொல்லு. அவ்வளவுதான். அங்கங்க ஒரு அவதார் நடக்குறாங்க. 60 தானே இது? 60 அது 60 வரும்னு நினைக்கிறேன். ஆமாமா, இது 60 அது 60 வரும். 60க்கு நல்லா வர்த்தா தான் இருக்கு. ஏசி கூலிங் உள்ள இருக்கு. ஆனா மத்த இதுல விட கோஸ்ட் ஹவுஸ்லாம் அவ்வளவு கூட்டம் இருக்கு. இங்க கூட்டமே இல்ல. ஆக்சுவலா வந்து அவதார் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ரொம்ப செலவு பண்ணி எடுத்த படம் அவதார். ஆமா, அந்த தீம் தான் இங்க வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குங்க, வேற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் த அவதார் பொம்மை. இல்ல, அவங்க டிராவல் பண்ணி போவாங்கல்ல அந்த விலங்கு. வேண்டாம் வேண்டாம்
ஒண்ணு பயப்படக்கூடாது, அதான் அண்ணா. உள்ள வந்துட்டோம். கடல் கன்னி ஷோ. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ மர்மைட் ஷோக்கு வந்திருக்கோம். உள்ள உட்கார மாட்டானுங்களாம் பாப்பா. அவதார் முடிச்சாச்சு, இப்போ மர்மைட் ஷோ. ஹாய் சொல்லு. சரி அவங்களுக்கு ஹாய். மர்மைட்ரா. Thank you. Thank you சொல்லு. Thank you சொல்லு. Thank you சொல்லு. Thank you சொல்லு. ஐயா VR கேமரா போட்டுடு. நான் கத்துறாங்க. என்னங்க வீடியோ நல்லா இருக்குங்களா? இந்த ஏரியாவில் வந்து எங்கள் சாஃப்ட் பிளேன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் எங்கள் பசங்க அந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. 15 மினிட்ஸ்க்கு வந்து 100 rupees இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்பாஞ்ச் வச்சு இப்போ கிரவுண்ட் பேஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பால்ஸ், அப்புறம் ஸ்லைடு, அதுக்கப்புறம் ட்ராம்பலின் இது உள்ளே வந்து செட் பண்ணியிருக்காங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க இந்த இடத்துல எங்கள் பசங்க. மற்ற பசங்களும் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க. அப்புறம் அந்த ஸ்லைடு, அதுக்கப்புறம் அந்த பாத்வே மாதிரிலாம் அமைச்சிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். இன்னொன்று கொஞ்சம் நிறைய பேர் இருக்கனால கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக ஒரு 2-3 பேர் உள்ளே இருந்தாங்கன்னா இன்னொன்று சூப்பராக இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பசங்களை வந்து விளையாட வைங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்து கேர்ஃபுல். ஜெரன் ஜாலியா இருக்கா? ஜானி உன்னை டெய்லி கூட்டு வந்துட்டு போய்ங்க, உடம்பு கம்மியாயிடும். வாங்க. போறியா? எங்க கிட்ட மட்டும் வீரத்தை காட்டுவல, போடா. இங்க அம்மா ஆட்டம் போட்டானுங்க. இங்க அந்த என்ன சொல்றது, இந்த மூசாலாண்டு, இந்த பால்ஸ் ஏரியால. இப்போ இந்த அம்மா வந்திருக்க இடம் டெல்லி அப்பளம். இந்த இடத்துக்கே ஃபேமஸ் இதுதாங்க, டெல்லி அப்பளம். என்ன சொன்னீங்க? அங்க விளையாடிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து டெல்லி அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுக்கு மேல ரொம்ப குறுகலா போயிருக்கு, ரிட்டர்ன் ஆயிடலாமா? எது வேணும்? அங்க போய் கார் ஓட்டலாம். பொங்கல் அன்னைக்கு வந்துட்டோங்க, செம்ம கூட்டமா இருக்கு. எப்பா தீவுத்திடல் வந்துட்டோம். இந்த டெல்லி அப்பளத்தை சாப்பிடாம போனோம் எப்படின்னு சொல்லிட்டு நின்று வாங்கலான்னு பார்த்தேன். அந்த நேரத்தில் தான் எங்கள் 2 பசங்க எங்களை சாப்பிட விடலை. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் காட்டியிருக்கோம். டெல்லி அப்பளம் டெல்லியில் மட்டும் தான் கிடைக்கும். இங்க பார். என்னடா பிரச்சனை? சரி வாங்கி தரேன் வா. மவுத் ஃப்ரெஷ்னர் இருக்கு. இதே ரிலையன்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஆமாப்பா. கைஸ், இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு செம கூட்டமா இருக்கு. இவனும் வந்து எங்களை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு அப்ப பாத்துறேன். இந்த மாதிரி வந்து வீடியோவே பேக்ரவுண்ட் வாய்ஸ் தாங்க, பேக் வாய்ஸ் தான். ஒருத்தன் பாப்கார்ன் இழுக்குறான், ஒருத்தன் காபி இழுக்குறான், ஒருத்தன் ஐஸ்கிரீம் இழுக்குறான். பாப்கார்ன் ஜென் यूपी बिहार मटकल है, यूपी बिहार मटकल वागना चाला ஒண்ணு போதும்ல, உனக்கு வேணுமா பாப்கார்ன்? வாங்கி தரேன் உனக்கு. இதான் ஒண்ணு. ले लाले थैंक यू बाय. பிரதர், நீங்க லாலின்னு சொல்றீங்களா? அப்படின்னா லாலி வா. டேய் மௌனே, வாங்கிட்டியா? நல்லா இருக்கா? அதான் இதுதான் என்னன்னு கேட்டேன். 90s கிட்ஸ் மிட்டாய்ங்க. இங்க வந்து எல்லாம் 90s கிட்ஸ்ல நம்ம என்னென்ன மிட்டாய் சாப்பிட்டுருப்போம் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, அப்பளம். அது ஒண்ணு வாங்க வா. தம்பி பாய்ஸ் வாங்கி தரேன், வெயிட் பண்ணு. கிட்ஸி 90s மிட்டாய் கடையில அந்த டைம் நம்ம எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும், அதே மாதிரி காசு கொடுத்து வாங்க முடியுமா? அப்ப 20 பைசா கேட்டீங்க, இப்ப 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாய்.
இருமா 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 சொல்லாமா. இங்க பாருங்க மம்மி டாடி இருக்கு, அதுக்கப்புறம் அந்த கேண்டி பாப் இருக்கு, அதுக்கப்புறம் கெச்சி ட்ரம் கார்ட்ஸ் இருக்கு. கெச்சி வேணுமா? ட்ரம் கார்ட்ஸ் தானே? ட்ரம் கார்ட்ஸ் தானே அது? சூப்பர் WWE. சொப்பு சம்பளம் வச்சிருக்கீங்களா? சாப்பிடு, அம்மா லாலிபாப்பும் வாங்கி தரேன். புடி சாப்பிடு, புடிடா. இந்த காயின் சாக்லேட் பாருங்க, ஐயோ செமையா இருக்கு. என்னென்ன வேணும்? இது நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த ட்ரேல எடுத்து போடுறேன் எல்லாத்தையும். கலர் போல. இங்க வா ஜேடன், இங்க வா. இங்க வா, இங்க வா ஜேடன். இது நீ சொன்னே கச்சா மேங்கோ பைட். கச்சா மேங்கோ பைட்டா? மம்மி டாடி ஒரு 2 எடுத்துக்கோங்க. வெறும் மேங்கோ பைட்டா? லாலிபாப் சொல்லலாம். இதா காஃபி பைட்ஸ். காஃபி பைட் எடுத்துக்கோமா? எடுத்துக்கலாமா? மம்மி டாடி எடுத்துக்கோங்க. மம்மி டாடி சாப்பிடுவல? ஒன்னு வாங்கிட்டு ஒண்ணு இல்ல, ஒரு ஸ்ட்ரிப் தான் நினைக்கிறேன். அது ஒண்ணு வருமா ஒரு ஸ்ட்ரிப் அக்கா? ரெண்டு எடுத்துக்கோங்க. 2 கொடுங்கக்கா. அதை எடுத்துக்கோங்க. 2 கொடுங்க. அதை எடுத்துக்கோங்க. இது வீட்ல போயிட்டு அதை எடுத்துக்கோங்க. 10 ரூபாய். எது? அதான். அதெல்லாம் எடுத்துக்கலாமா? அது யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு அப்பளம் கா அப்படியே எடுத்துக்கலாம்ல? கா அப்படியே எடுத்துக்கலாம்ல? என்ன வேணும், என்ன வேணும்? ஓ தோர்க்கா சொல்லியாச்சுமா, இரு இதோ வாங்கி போடுறோம். உடையாதது இது வேணும். கலர் அப்பளம். இருமா இருமா இருமா. அப்புறம் இங்க பாருங்க, இது என்ன தெரியுமா கெச்சி? புளிப்பு மிட்டாய். புளிப்பு மிட்டாய். அந்த டைம்லாம் வந்து நாங்க இதெல்லாம் தாங்க சாப்பிட்டு இருந்தோம். அந்த ட்ரம் கார்ட்ஸ் இப்பலாம் டேய் இப்பலாம் நீங்க லேஸ் இதெல்லாம் சாப்பிடுறீங்களடா? அது ஒண்ணு. ஆமா, அவங்க சொன்னா எடுத்துருவாங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது ஒரு அழகிய நிலா காலம். கம்மி வேணுமா? ஆனா 2 கம்மி, 2 லாலிபாப். ஆ 2 லாலிபாப். இதுல வை, பில்லு போட்ட உடனே தருவாங்க. சீ, இது ஒரு சாக்லேட்ல, இது என்ன அந்த ஜவு மிட்டாய். ஜவு மிட்டாய். ஜவு மிட்டாய். ஜவு மிட்டாய். உனக்கு கொண்டு வந்து கொண்டு வச்சிட்டேன். இந்த பிஸ்கெட், லெட்டர் பிஸ்கெட். அனிமல் பிஸ்கெட் எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கோ. அனிமல் அம்மா வாங்கிட்டேங்க. ஓ வாவ், இத வச்சு தான் பல பேரை ஏமாத்திருக்கேன் கிச்சினால. சூப்பர் ஸ்டார்க்கா? சூப்பர் ஸ்டார்க்கா அந்த கருப்பு கலர்ல இருக்காது. சிகரெட் மிட்டாய்ங்க, இத எடுத்துக்கலாம். அப்புறம் இது அது வேண்டாம். இதெல்லாம் அப்பப்போ போர் அடிக்கும் போது எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு இருப்போம் நாங்க. மா வெயிட். ஒம்பரம் இதுலக்கா WWE கா கருப்பு கலர்ல இருக்கு பாருங்க. இதோ இந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. அதேதான்க்கா. இருடா, நாங்க ஒரு சின்ன கேங், ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த WWE சூப்பர் ஸ்டார் விளையாடினே இருப்பாங்க. மொத்தம் எவ்வளவுன்னு கேளுங்க. போதுமா? போதும். ஏய் என்ன இரு, வெயிட் பண்ணு. உங்க காத்தாடி எங்க இருக்கு பாருங்க, இந்த ஓரத்துல. இது சுத்தி விட்டா பறக்குறது இருக்கா? இருக்கா? வாவ் வாவ் வாவ். சாப்பிடு சாப்பிடு. அல்டிமேட். ஒண்ணு சாப்பிடு. ஆமா ஆமா தெரியும் எல்லாம் என்ன தெரியும்க்கா. இங்க பாருங்க, ஆக்சுவலா இது வந்து ஒரு மிட்டாய்ங்க. இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, இதுல சொருவிட்டு இது சுத்தி விட்டுனா பறக்குங்க. அந்த டைம்லயே நாங்க ட்ரோன் விட்டுருக்கோம். அவன் பாரு, அது ஓபன். இங்க பாருங்க தேன் மிட்டாய். இப்பெல்லாம் அந்த ஆரஞ்சு கலர்ல வருது தேன் மிட்டாய் எல்லாம். அந்த கோல்டு காயின், அந்த ஃபீலிங்லாம் சொல்ல முடியலங்க. அல்டிமேட்டான ஃபீலிங். கோல்டு காயின். இங்க பாருங்க 1 கிராம் கோல்ட் காயின். கோல்ட் காயின் சாக்லேட்ஸ். ஜாம்லாம் அப்படியே வந்து சிப் பண்ணுவாங்க நாங்க. பாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா? இதெல்லாம் இது பேர் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? சரி காட்டுறேன், பாரு. அது ஜாம் ஜானி. இது நாங்க கட் பண்ணி நான் என்ன பண்ணுவோம், அப்படியே சாப்பிடுவோம்டா. உள்ள போடு.
அந்த டைம்லாம் நாங்கள் 20 பைசா 50 பைசா குத்தெல்லாம் வாங்குவோம். அது உள்ள போவோண்ணா. உங்க கடை தான் அந்த பாலவாக்கத்தில் இருக்காண்ணா? ஆன்லைன் தான். ஓகே ஓகே. பாலவாக்கத்துலயும் ஒருத்தர் வச்சிருக்காருல்ல? 152. கைஸ், இந்த 90s மிட்டாய் கடையில் வந்து 152 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு வீட்டில் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. செம்மையாக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ஜெல்லிலாம் வந்து இந்த ஜெல்லிலாம் இது 2 சாப்பிட்டுட்டேன் இருக்குமே. இந்த ஜெல்லிலாம் சாப்பிட்ருக்கீங்களா? 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக. ஆகட் நல்லாக்கா. இது வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே சாப்பிடுவோம், செம்மையா இருக்கும். எது ஒன்று வேணுமா? தேங்க்யூ 90s மிட்டாஸ். இவங்க வந்து ஒன்லி வந்து ஆன்லைன் தான். www.chennaiingadi.com இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சென்னையில் 2-3 கடை இருக்குது 90s மிட்டாய். பாலவாக்கத்தில் ஒன்று, அயனாவரத்தில் ஒன்று, அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அது 3 கடை. நான் என்னென்ன திரும்ப வாங்கியிருக்கேன், WW ஃப்ரம் கால்ஸு, அப்புறம் அந்த போட்லாம் வாங்கலாம்னு நினச்சேன். சரி, அதுக்கப்புறம் வேற ஒரு நாள் வந்து வாங்கிக்கலாம். என்னடா, சரி போகலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் கடைக்கு போகலாம் வாங்க. இந்த ஏரியா வந்து உண்மையிலே ஃபன்னான ஏரியாங்க. இது வந்து ஃபுல்லாகவே லக் பேஸ்டு கேம் தான். இதில் வந்து நாங்கள் ஒரு டைம்லாம் நிறையா வந்து காசு செலவு பண்ணி சின்ன சின்ன பொருள்லாம் ஜெயித்தாலும் அந்த சின்ன பொருள் ஜெயிச்சதுக்குண்டான சந்தோஷம் பயங்கரமாக இருக்குங்க. கீ செயினுக்குனே தனியான ஒரு கடைங்க. ஆமாதா, 10 ரூபா கடை. ராஜஸ்தானி ஊறுகாய் கடை. இந்த இடத்துல தான் என் மச்சான் வந்து வாங்கி தர எதையும் இந்த மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாய் ஊறுகாய் வாங்குவாங்க. ஊறுகாய்னாலே காரங்க. இதுல மிளகாய் போட்ட ஊறுகாய் வாங்குவாங்க. தீவு தேடனாலே டெல்லி அப்பளம் தாங்க. எவ்வளோ போகுது? 50 ரூபா. 80. குபர்ஜரன் கைஸ், தலைகீழ நிக்க விடுறாங்க. வேற மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் நிக்க விடுறாங்க. ஓய்யோ, octopus ride. ஜானி அந்த இது ஃப்ராக் கூட கேட்டான். ஜானி, yeah man. அழுது இப்போதான் முடிச்சு அந்த இதை பாருங்க. இவன் ஒருத்தன் இது ஒரு டாய்ஸ் வாங்கியிருக்கான். டை காசு 100 ரூபாய். இவன் வந்து இங்க பாருங்க, இந்த செட்டு மாதிரியே எடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ? 250ங்க.
செம்ம அழுத. ஏன்டா அப்படி அழுத? ஏன் அழுத? அழுவ கூடாது சரியா? கைஸ் மெரினா பீச்ல ரிங் த்ரோ, இங்க ரிங் த்ரோ வச்சிருக்காங்க. வந்ததுக்கு ஏதோ விழுந்துச்சு. ஏதோ ஜெயிச்சிட்டாங்க. சரி வந்ததுக்கு அப்பளம் சாப்பிட்டு போயிடலாம். கைஸ் இங்க வந்துட்ட பிறகு இங்க இருந்து அப்பளம் சாப்பிடாம போனா பெரிய தப்புங்க. சாப்பிட்டு போலாமா? அப்பளமோ முடியல உண்மையிலே. நீங்க உங்க பசங்க பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டா வாங்க. ஆக்சுவலாக வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே கிடைக்குது. உள்ள வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கனால என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ் கூட வந்து ஒரு செகண்ட் பிரிட்ஜ் கேஷ் கூட நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா கேஷ் வர மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து ஜிபே எங்கேயுமே மோஸ்ட்லி இல்லைங்க. டவர் இல்லை ஆக்சுவலாக நிறைய கூட்டம் இருக்கனால டவர் இல்லை. ஸோ அது பேஸ் பண்ணி பிளான் பண்ணி வாங்க. முன்னாடியே ஏடிஎம்ல வந்து கேஷ் எடுத்துட்டு வந்துருங்க. மஷ்ரூம்லாம் லாஸ்ட் டைம் நான் வரும்போது 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன். காலிஃப்ளவர் இப்போ வந்து 80 ருபீஸ். சரி காட்டியாச்சு. இப்போ 80 ருபீஸ். முன்னாடி இந்த கூட்டத்தில் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. டக்கு டக்குன்னு போனாங்க. டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் வந்து 4 இடத்துலையுமே டிக்கெட் கவுண்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல ரியலி நைஸ். ஆனால் அந்த இது இருந்துச்சுல, அந்த ராட்னம் அதெல்லாம் இருக்குல்ல, அம்யூஸ்மெண்ட் பார்க் ரைட்ஸ்லாம், அங்கெல்லாம் தான் வந்து ரொம்ப ரஷ்ஷு. ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா பெஸ்ட் நகர் ஃபோக்ஸ் வேர்ல்ட்லேயே வந்து 60-80 இருக்கிறதுலாம் இங்கே வந்து 100-120 ஆகிடுச்சு. ஓகே, ஒரு வாட்டி வரலாம். இது வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறோம்ல. கவர்மெண்ட் பண்ண ஸ்டால்ஸ்லாம் இருக்கு. அங்க வந்து தீயணைப்புத்துறை, அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்வி சத்துணவு நிறைய அங்க வந்து ஸ்டால்ஸ் இருக்கும். எக்ஸிபிஷன் போட்டுருப்பாங்க. ஆக்சுவலா எக்ஸிபிஷனோட மெயின் கான்செப்டே அதுதான். அது பேஸ் பண்ணி தான் இது இருந்துச்சு. ஆனா நிறைய இப்போலாம் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, இதுக்கு வர்றாங்க. ஸோ நாளைக்கு இந்த வீக்ல வந்து என்னைக்காச்சும் நாங்கள் அதை எடுத்துட்டு நாங்கள் தனியாக வந்து அதை எடுத்துட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம். உங்கள் கிட்ஸ்க்கு வந்து காட்டும் போது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அது நிறைய இடத்துல இந்த மாதிரி அமுகுது, பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் பாருங்க, ஒவ்வொருத்தி அதை நோண்டி வர பார்க்குறா. வாங்க அக்கா, 3 வயசு பையனுக்கு டிக்கெட் இருக்கா? 3 வயசு பையனுக்கு டிக்கெட் இருக்கா? வீடியோ எடுத்தீங்களா? ஆமா கண்ணா. இங்க வந்துருங்க. செமையா இருக்கு. இக்லோ ஹவுஸ் மாதிரி இருக்கு. ஃபுல்லா ப்ரொஜெக்டர்ல அந்த இதுக்கு போயிருந்தோம்ல, அதான் அந்த மாதிரி இருக்கு. ஒரு விலங்காத ஃபெஸ்டிவல். ஆனா அது அனல், இது நல்லா இருக்கு. சூப்பரா ஜில்லுன்னு காத்து வருது. பா அங்க சூப்பரா இருக்கு. ஏசிலாம் வச்சு அங்க போனது காத்து இல்லப்பா, காத்து இல்ல, சரியான கைடன்ஸ் இல்ல. இங்க இவ்வளவு கூட்டம் இருந்துமே காத்து இருக்கு, நல்ல கைட் பண்றாங்க. ஏடிஎம் வேலை செய்யலன்னு அடுத்த முயற்சி பண்ணாங்க பாத்தியா? அங்க அதை பண்ணவே இல்ல. எங்க போனோம்? YMCA தானே. கவர்மெண்ட் நம்பணும். அதான் இது வந்து ஒருத்தருக்கு டிக்கெட் வந்து 100 ருபீஸ். உள்ள வந்து ஃபுல்லா ஏர் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் வச்சு தான் வந்து அவங்க சொல்லிடுங்க. ஒருத்தருக்கு 100. சொல்லிட்டேன். இது ஃபுல்லாவே வந்து விஷுவல் தெரியுங்க. இந்த இக்லோ ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல, ஃபுல்லா விஷுவல் தெரியும். அல்டிமேட்டா இருக்கும். பாருங்க, இருங்க, ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏய் யார் அது? ஏய் அலாதீன்டா. வச்சுக்கறாங்க பாருங்க பாரு. ஜீனி. ஜீனி கூட போய்
அதுல நீங்க வச்சிருங்க. கண்டிப்பா இது வந்து போ கைஸ். இந்த இடத்துக்கு பேர் வந்து மூன் வாக். இந்த இடம் வந்து இக்லூ மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க. இக்லூ மாதிரி பண்ணி உள்ள வந்து ஏர் கண்டிஷன்லாம் பண்ணிருக்காங்க. 100 rupees சார்ஜ் பண்றாங்க. கேரளால இருந்து ஒரு டீம் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. நம்ம வந்து அந்த 3D ஷோ மாதிரி இருக்கு. நம்மளே வந்து அதுல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. பக்கா கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்க. ஓகே ப்ரோ, நாங்க வந்து உள்ள போய் எங்களோட கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தோம். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. செம்ம கான்செப்ட். தேங்க்யூ. எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க இதை? இது வந்து போன வருஷம் ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணது. கேரளால முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். கேரளால ஃபர்ஸ்டா? கேரளால எங்க? ஃபர்ஸ்ட் திருச்சூர் பூரத்துல ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. அதுக்கப்புறம் காலிக்கட்ல ஹைலைட் மால் இருந்தது. ஓகே. 3வது தடவை இங்க வந்திருக்கேன். ஓ சூப்பர். சென்னையில முதல் தடவை போட்டிருக்கேன். சென்னையில ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையில? சென்னையில இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு பொங்கல் இல்லையா, பொங்கல்ல நல்லா க்ரௌடு வருது. எல்லாரும் நல்லா இது எக்ஸ்பீரியன்ஸா சொல்லுது. நல்லா இருக்குன்னு சொல்லுது. உண்மையிலே எங்களுக்குமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா கேரளா பீப்புள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான திங்கிங்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க. வேற லெவல்ல இருக்கு. இது வந்து எல்லா நாளுமே இருக்குமா இல்ல ஒன்லி ஃபார் கிரவுடட் டேஸ் மட்டும் தானா? இங்க தீவுத்தடல்ல ஃபுல்லா இருக்கும். ஃபுல் ஒர்க்கிங் டேஸ். தீவுத்தடல் டைம்ல சனி ஞாயிறு 11 to மார்னிங் 11 to நைட் 10 வரைக்கும். ஓகே. வீக் டேஸ்ல 3 PM to 10 PM அப்படி இருக்கும். ஓகே, உண்மையிலே சூப்பரான விஷயம். கிட்ஸுக்கு இது, ஃபேமிலியா வரவங்களுக்கும் உண்மையிலே செமையா இருக்கு. நீ குடிச்சு டைனோசர்லாம் போடுங்க. அது உண்மையிலே அடுத்த மாசம் வரும். அடுத்த மாசம் போடுறீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, வெல்கம். கைஸ், என் ஒய்ஃப் வந்து நான் அங்க பேசிட்டு இருக்க டைம்ல ரிங் த்ரோ வாங்கிட்டாங்க. வாங்க போடுவோமா? ஓகே, ஸ்டார்ட்டா? போடுங்க. ஐயோ ஐயோ, நானே பிள்ளைங்க மேல ஒரு கண்ணு சரி, வைஃப் போடுவான் இப்போ. அம்மா போட போறேன். ஐயா, இங்க நின்னு தான் போடணும். இங்க நின்னு தான் போடணும். கெஜி கேப்ப கறந்துட்டு அந்த சைடுல போயிடுச்சு. கெஜி ஜானிமா வாங்க போ. வாங்க பா, வந்தோம். அதுக்குள்ள எல்லாம் போவே இல்ல. அதுக்குள்ள போலாம். இல்ல, நான் எதுவும் வாங்க மாட்டேன். பட்ஜெட் தாண்டி போயினுக்குது. ஆமா. எனக்கு அந்த மூன் வாக்கு செமையா பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவதார் செமையா இருந்துச்சு. அந்த மர்மைட் ஷோ செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவனுங்க போனாங்க. கிட்ஸ் வந்தாங்கன்னா கூட்டம் இல்லை அப்படின்னா அந்த பால்ஸ்லாம் கலர் பால்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க விடலாம். சூப்பரா இருக்கு பாரு. நம்ம சென்ட் வாங்கணும்ல ஒரு இடத்துல, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்டால் போட்டுருக்காங்க பாருங்க. ஜானி இரு. விஷயம் என்னன்னா, இங்க ரேட் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்து எல்லாமே 100, 80, 120 பெரிய பட்ஜெட்டா இருக்கு. அதனாலே பாதி காசு காலி. பாதி இல்ல, ஃபுல்லா காலியா. அடுத்த காசு எடுத்துட்டு போறாங்க. பட்ஜெட்டை தாண்டி போயிடுச்சு. ஆமா, இப்போ வரைக்கும் 1500. ஆக்சுவலா இதுவுமே நல்லா தான் இருக்கு. கேஷ் எடுத்துட்டு வந்து அதை செலவு பண்றது வெரி குட். ஜிபே, போன்பேல எல்லாம். இப்ப பட்ஜெட் காலின்னு சொன்ன, எங்க போற? சும்மா பாக்குறதுக்கு பட்ஜெட் தேவையில்ல. என்னது அது? பேக். நான் போறேன். எங்க பேக் பார்த்தாலும் போயிடுறா.
அதான் அவங்களுக்கு சந்தோஷமே. எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். இந்த பேக் என்ன பிரைஸ் ஆகுது? இந்த மாதிரி பெருசு 280. பெருசு 280. 280. என்ன டயர்ட் ஆயிட்டீங்களாடா? உட்காந்துட்டாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் உங்களுக்கு தாண்டா பார்த்துருக்கோம். அதை வெய் அதெல்லாம் எடுக்காது. பேக் கடையில் இவங்களே ப்ரைஸ்லாம் அதிலே போட்டிருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பேக் 250, 200, 220, 320 நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் இல்லை. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்டோர். உங்களுக்கு எந்த விதமான சேஃப்டி விஷயமா இருந்துச்சுன்னா ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரி வச்சுருக்காங்க. ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாலும் வச்சுருக்காங்க. கைஸ், இந்த 49வது சுற்றுலா பொருட்காட்சி வந்து உண்மையிலே செம்ம ஃபுல்லஸ்ட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் என்னென்ன பண்ணுன்றது எல்லாமே வந்து சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட. பேக் வாய்ஸில் போயிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணது அவதார். அதுக்கப்புறம் அந்த மூன் வாக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். பசங்களாம் என்ஜாய் பண்ணாங்க. அல்டிமேட்டாக இருக்குது. பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல நாங்கள் வந்தது, இந்த மாதிரி ஒரு லார்ஜ் க்ரௌடை வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் பார்க்குறோம். நல்லா இருந்துச்சு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. க்ரௌட் அதிகமாக இருந்தாலும் அந்த க்ரௌடு ஃபீல் வந்து நிறைய இடத்துல தெரியல. ஏன்னா டக்குன்னு வந்து மக்கள் வந்து போயிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நாளைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக கிளம்புற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பொங்கல் ஹாலிடேஸில் வரீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து மோஸ்ட்லி வந்து வரும்போதே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எதனா எடுத்துகிட்டு வந்துடுங்க. கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏடிஎம்மில் போட்டு கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த பொங்கல் ஹாலிடேஸில் வரீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ஸ் குழந்தைங்க கூப்பிட்டு வரீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. பேக்ஸு ஜுவல்ஸு போட்டு வராதிங்க. குழந்தைங்களை கூப்பிட்டுருக்கீங்கன்னா மறுபடியும் சொல்கிறோம், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. கூட கையிலே பிடிச்சிக்கோங்க, அதான் பெட்டர். இங்கே வந்து போலீஸ் ஸ்டாலும் இருக்குது. நீங்கள் அது போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எதுனா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நடக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த சுற்றுலா பொருட்காட்சியோட ஒரு ப்ரீஃபை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் அண்ட் மை ஃபேமிலி. பாய் பாய். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய். பாய் சொல்கிறேன்.